ஹாய்ங்க. மண்டே என்னோடய டே வந்து 4 மணிக்கே ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. 4:30க்குலாம் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்தாச்சு. மாவு நைட்டே அரைச்சி வச்சுருந்தாங்க, நல்லா பொங்கி வந்துருச்சு. அடுத்து பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சுக்கான வேலையை ஆரம்பிச்சாச்சுங்க. பீஸ் வந்து நைட்டே ஊற வச்சாச்சு, காணும் உரிச்சு வச்சுட்டாங்க நைட்டே. பிரியாணி அரிசிகளை புலாவ் செய்யனாலும் பிரியாணி அரிசி நல்லா கழுவி ஊற வச்சாச்சுங்க. லஞ்ச் வேலை முடிஞ்சது. அடுத்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்டஃபிங் இட்லி செஞ்சுருக்குறேன். ஸ்வீட் கார்ன் பீஸ் புலாவுங்க, குழந்தைக்கெலாம் கண்டிப்பாக பிடிக்கும். சோயா ஃப்ரை இது கிடையாது. ஸ்ருதி 5:30 எழுப்பிவிட்டு வந்து நான் வந்து பாத்திரத்துக்கு கழுவுறதுக்கு வந்துட்டேங்க. ஃபுல் பாத்திரம் எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சாச்சு. பாத்திரம் கழுவி ஸ்ருதி ரெடியாகி வரக்குள்ள நாங்கள் லஞ்சு பிரேக்ஃபாஸ்ட்டில் ரெடி பண்ணிட்டேங்க. பாக்ஸில் எல்லாம் போட்டு வச்சாச்சு. பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட்டு போகிறதில்லைங்க. 6 மணிக்கெலாம் கிளம்புனாலும் அங்கே போய் சாப்பிட்டுக்குவோம். எடுத்துகிட்டு போகிறதுக்கு சிரமமாக இருக்குன்றதுனால எல்லாம் இந்த மாதிரி ஸ்டஃபிங் இட்லியை செஞ்சு கொடுத்தாச்சுங்க. ஸ்ருதிக்கு பாய் சொல்லி அனுப்பிச்சி விட்டாச்சு. ஃபஸ்ட்டு வேலையை துணி துவைச்சிருவேங்க. துணி ஊற வச்சாச்சு. கொஞ்ச நேரம் மாடியில் வாக்கிங் போயாச்சுங்க. போயிட்டு துணி துவைச்சிட்டு வந்தாச்சு.